கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்வாராக. கீழ்ப்படிதலின் ஆவியை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. வேதத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர் ஓடி போகிறார். அவர் தேவன் சொல்லியும் அவர் கீழ்ப்படியாமல் இருக்கிற இதை போல நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் இந்த மனுஷனை போல தேவன் சொல்லியும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களை பார்க்கலாமா? இந்த வேளையில வேதத்துல யோனான் என்கிற அந்த மனுஷன், அவர் தேவன் சொல்லுகிறார், நீங்க போய் நினைவேல போய் சொல்லு, பாவம் செய்கிறாங்க ஜனங்கன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா அவர்கள் எப்படியாகிலும் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு படகுல ஏறி அவர் ஓடி போகிறாரு. அங்க போய் அந்த படகுல கீழே போய் அவர் படுத்து கொள்கிறார். நல்ல நித்திரை அடைகிறார். இது போல நம்ம எத்தனை பேர் தேவன் சொல்லியும் நித்திரையா இருக்கிறோம். நம்ம தேவன் சொல்லியும் கீழ்ப்படியாமல் இருக்கிற இந்த யோனானை போல நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம உணரப்பட்டு மீண்டுமாய் நம்ம தேவன் சொன்ன பிறகு ஓடி போய் நம்ம சொன்னோம்னா தேவன் நம்மளை ஒரு அற்புதமாய் நம்ம அதை உணரணும். தேவன் சொல்லியும் நம்ம கீழ்ப்படியிலேன்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு எப்படி தோன்றுச்சுன்னா, அவர் தேவன் ஒரு சோதனை அந்த இடத்துல ஒரு சோதனை வைக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும், எப்படி மாறணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை கூட எப்படி மாற்றணும்ன்றது தெரியும். நம்ம தேவன் சொல்லியும் கீழ்ப்படியாமல் எத்தனை பேர் இருக்கிறோம் என்கிறதை இந்த மனுஷன் மூலியமாய் தெரிந்து கொள்ளலாமா? இவர் ஓடி போய் படகிலே படுத்ததின் நிமித்தம் அவர் காற்று அதிகமாக அடிக்கப்பட்டு நல்ல படகு அமிழத்தக்கதாய் அநேக பேர் பயந்து போகிறாங்க. அப்புறம் யோனான் ஸ்தானகன் யோனான் சொல்லுகிறார், நீங்கள் அந்த படகுலேருந்து என்னை தூக்கி எறிங்க கடலில்ன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு மனது இல்லை. ஆனாலும் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் தூக்கி போடுகிறார். ஆனால் தேவன் நம்ம மேலே எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார் பாருங்க. நம்ம கீழ்ப்படியாமல் ஒரு திமிராக இருந்தால் கூட தேவன் ஒரு இரக்கம் உள்ளவர் என்பதை அவர் காண்பிக்கிறார் பாருங்க. அவர் ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார், என் பிள்ளை இதுலையாவது ஒரு உணருமான்னு சொல்லி கீழ்ப்படியுமான்னு சொல்லி அவர் மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீனின் வயிற்றிலே போய் அவர் ஜபித்து திரும்பவுமாய் உணரப்பட்டு அந்த மீனுக்கு கட்டளையிட்டு தேவன் வெளியிலே போட வைத்து மீண்டுமாய் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இதே போல நம்ம ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென்.